ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ரோட் சைட்லலாம் நிறைய கடைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வரும். அதை நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி இவ்வளோ மொறுமொறுன்னு எவ்வளோ அழகாக இவ்வளோ சாஃப்டாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இதை வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே பிச்சோன்னா அப்படியே பால் மாதிரி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கன். அதனால் அது வந்துட்டு மேக்னேட் பண்ணுற ஸ்டைல், அது போக வந்துட்டு நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு சேர்க்குற நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸு இதில் தான் இந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இதுக்கு உண்டான ரெசிபியை வந்துட்டு நான் சூப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். இது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பக்கோடாஸே வந்துட்டு சிக்கன் பக்கோடா சமைச்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் சிக்கன் வந்துட்டு எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து போனோட தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு நான் கரெக்டாக க்ளீனாக நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சு நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த கொழுப்பு பகுதி இல்லாமல் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ வெறும் சிக்கன் ப்ளஸ் போனோட சேர்த்து நீங்கள் அதை ஆட் பண்ணி போடுங்க. ஸோ இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எப்படி தேவைங்கிறத பார்த்துட்டு கூட குறைய போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம கலந்துக்குவோம். ஸோ இதை கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையில்லை இப்போதைக்கு. எல்லா இதுலேயும் எனக்கு கரெக்டாக அப்ளை ஆகிற மாதிரி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பைண்டிங்க்காக பண்ணுறது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பக்கோடா ஸ்டைல் தான் பண்ணுறோம் இதை. ஸோ இதில் வந்து கலர் போட்டிங்கன்னா ரோட் சைட்லலாம் நிறைய இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம கலர் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு சில பீசஸ் வந்து நமக்கு நல்லா வாயில் இருக்குது, அதாவது பீஸோட சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டை உடைச்சி அதில் பாதி தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், எக்கு. ஸோ எக்கு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிற சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பைண்டிங் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த எக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி, அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெளிச்சிட்டு அந்த நம்ம கொடுத்துருக்க வந்துட்டு பைண்டிங் போட்டிருக்க மாவு எல்லாமே வந்துட்டு இதில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வராமல் நமக்கு வந்துட்டு அது ஒரு மொறுமொறுப்பு வேணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி, முட்டை இதுகளே நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பத்தலைன்னா அதை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பாதி லெமன் பீஸை வந்து நான் இதில் வந்துட்டு புளிப்புக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. வெளியிலே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அளவு டைட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே சைடு மாவு இருக்க மாதிரி போடாமல் கரெக்டாக பிணைஞ்சி விட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அது அழகாக கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் கண்டினியூஷனாக இதை பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா நமக்கு ஃபுல்லாக ஆகிடும். அதாவது நல்லா ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஊறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுல் எடுத்து. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தளவு சூடு இருக்குது. இந்த சூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு போடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன் எல்லாமே போட்டோம்னா இந்த டெம்பரேச்சர் வந்து சரியாக இருக்கும். ரொம்ப சூடு கம்மியாக போட்டுறாதீங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பேட்டர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஊறி எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நல்ல கிரிப்ஸி வேணும்னா அந்த சரியான ஃப்ளேம் கண்டென்ட் வந்துச்சு நம்ம சரியான டெம்பரேச்சரில் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு மொறுன்னு அந்த கிரிப்ஸியாகவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த சாஃப்டாகவும் அந்த சிக்கன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனுமே நம்ம ஒரே ஸ்டோக்லேயே நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ அந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேமை கூட்டி விடுங்க. இது வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 7 நிமிஷமாவது இந்த சிக்கன் ஃப்ரை ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போன்லெஸ் பீஸ் போடல, போனோட தான் சேர்த்து போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போன் வந்து நார்மலாக குக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 7 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் பிராய்லர் கோழிக்கு. அதனால் வந்துட்டு நம்ம மினிமம் அந்த 7 நிமிஷத்தை வந்துட்டு கம்பல்சரி குக் பண்ண விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா பிளாக் ஆகிரும், சீக்கிரம் கருகிரும். ஸோ அதனால் நார்மலாகவே வந்துட்டு நம்ம அந்த டெம்பரேச்சர் வச்சு ஒரே மாதிரி குக் பண்ணி எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக ஒரு கரண்டியை போட்டு ஸோ அந்த மேலே கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கு இல்லைங்களா, அதை பூரா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டோம்னா அந்த உள் சைடு வந்துட்டு கரெக்டாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸையுமே திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் நமக்கு மாறணும். அது வெந்துட்டாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கோல்டு கலர் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது வரையும் வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். பெரிய பீஸாக இருந்தால் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள ஜூஸஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் ஹார்ட் ஆகிடும் ரொம்ப. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு 7 நிமிஷங்கிறது வந்து சரியாக இருக்கும் அந்த சிக்கன் வேகிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்தளவு வந்து குக்கிங் டைம் கொடுத்து எடுத்திங்கனாலே உங்களுக்கு இது எக்ஸாக்டான அந்த ஒரு சாஃப்ட்னஸோட சிக்கன் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை வந்துட்டு ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன பிளேட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயினருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பீஸ் கருவேப்பிலையை வந்துட்டு அதில் போட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்தோன்னா ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கலக்கலான ஒரு சிக்கன் பக்கோடா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நம்ம போட்டது வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நம்ம எல்லா பீஸையுமே எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் போடுறத உங்களுக்கு காட்டணுன்றக்காக தான் நான் அப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்துருங்க. எடுத்து அங்கே ஸ்ட்ரெயினரில் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. கொஞ்சம் வந்து அது ட்ரை ஆகும். ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கொதிக்கிற பொசிஷனில் தான் இருக்கும். ஆயில் அதில் இருக்கும் பார்த்திங்களா, ஆயில் அப்படியே முட்டையாக வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வராமல் ஃபுல்லாக ட்ரை ஆகணும்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அழகான ஒரு சிக்கன் பக்கோடா நம்ம வீட்டிலேயே இப்போ அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருந்தேன். ஸோ அதேபடி நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிக்கன் பக்கோடா வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கன் பக்கோடா பிடிச்சிருந்துச்சின்னா ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் யாராவது சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டவங்க எல்லாமே வந்துட்டு ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சிக்கன் பக்கோடா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்க பெல் இருக்க கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.